காலை வேளையில் விசேஷித்த நம்முடைய பிரசங்க வாக்கியம் தலைப்பு smallest and unprivileged, being used as a media for the greatest leader to become successor in life. சிறியதும் தன்னுடைய வாழ்க்கையில் அருகதையற்றதுமான பலதையும் ஒரு பெரிய பெரிய தலைவர்களை ஆசீர்வதிக்கும்படி அந்த சிறிய அற்பமானதும் பிரயோஜனமற்றதும் சமுதாயத்தால் தள்ளப்பட்டவைகளை கொண்டு தலைவர்களை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்து கொண்டே போகலாம். இங்க கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு 30-35 மட்டும் சொல்றேன். அது குறிப்பா வசனத்துக்கு சிலது மட்டும் தான் வாசிக்கலாம், வச்சதெல்லாம் உங்களோடு கூட பழக்கமாய் பேசிக்கொண்டே போகிறேன். அருமை சகோதரரே, சகோதரியே, இந்த கடைசி காலங்களில் மறுபடியும் கிறிஸ்துக்குள்ளாய் உங்களோடு இன்றைக்கு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் எப்படிப்பட்ட தலைவர்களாய் இருக்க விரும்புகிறீர்கள் உங்களுக்கே தெரியல. எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளா இருக்க வேண்டும் என்று உங்களுக்கே இன்னும் புரியல. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் நீங்கள் யாராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க கடந்து போகிறீர்கள், எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு தகுந்த கீழ்ப்படிதல் நம்ம கிட்ட இல்ல பாருங்க. அதனால தான். ஆனால் ஆண்டவர் தெரியும் உன்னை எந்த வழியிலே உன்னை நடத்த வேண்டும், உன்னை எப்படி தேற்ற வேண்டும், உன்னுடைய உள்ளத்தை படிக்கிற கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், உன்னை எப்படி பலப்படுத்த வேண்டும், உன்னை எப்படி தகுதியாக்க வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். எல்லாரும் பலவீனப்பட்டவர்கள். ப்ளீஸ் கவனிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் பலவீனப்பட்டவர்கள், குறைவுள்ளவர்கள். சபைக்கு நீங்க வந்தா உங்களுக்கு ஏதாவது வகையில பிரயோஜனமாக்கணும். வேத வசனம் அப்படிதான் கொடுக்குது. அது பிரயோஜனமாய் நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை அறிகிற ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், உங்களை உயர்த்துகிறவர், நன்மை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. உத்தேசமுள்ள மனுஷனை, குறிக்கோள் உள்ள மனுஷனை கர்த்தர் கண்டிப்பாக உயர்த்துவார். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எப்பேற்பட்ட மனுஷன் என்பதை உங்களுக்கே புரியல, கர்த்தர் உங்களை குறித்து அறிவார். ஒண்ணு மட்டும் நல்லது, God does not care about our ability or inability. உனக்கு தாளந்து இருக்குதா, தாளந்து இல்லையா, அதை பத்தி தேவன் கவலையே படுறதில்ல. உனக்கு திறமை இருக்குதா, படிப்பு இருக்குதா, செல்வாக்கு இருக்குதா, உன்னுடைய பேக்ரவுண்ட் இருக்குதா, அதை பத்தி கர்த்தர் கேரே பண்ண மாட்டார். ஆனா ஒண்ணு மட்டும் தரணும், பட் he desires your availability. நீ கர்த்தருக்கென்று உன்னை ஒப்பு கொடுக்கிறாயா? கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுக்கிறாயா? கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். விசுவாசிகள் ரொம்ப கேர்ஃபுல்லா. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இது. ஒண்ணு மஸ்டம் இந்த பிரசங்கத்தில் இது ஒண்ணு மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும். 1 Corinthians ಮೊದಲನೇ ಕೊರಿಂಥದವರಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 26-29 ವರೆಗೂ. ಮೊದಲನೇ ಕೊರಿಂಥದವರಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 26-29 ವರೆಗೂ ಓದಿ. ಗಂಡನನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಗಣನೆಗೆ ಬಾರದವರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಹೀಗಿರಲು
தேங்க்யூ. தமிழ்ல வாசிங்க. சத்தமா வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக பெருமை பாராட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. காரணம், சகலவற்றையும் கர்த்தர் நடத்துகிறார். சிஸ்டம் எப்படின்னா, ஆண்டவர் தெளிவா சொல்றார் பாருங்க. ஞானிகள் யார், வல்லவர்கள் யார், பிரபுக்கள் யார்? கர்த்தர் ஒருவனை ஞானத்தினால் நிரப்பினால் ஒழிய, கர்த்தர் ஒருவனை வல்லவர்களாக மாற்றினால் ஒழிய, கர்த்தர் பிரபுக்களாக மாற்றினால் ஒழிய நாம் எப்படி பிரபுக்களாக முடியும்? வாய்ப்பே இல்லை. கர்த்தர் மாற்றினால் மட்டுமே அவரவர்கள் அந்தந்த தகுதியை பெற முடியும். ஆனால் ஒண்ணு மட்டும் நிஜம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார். உள்ளவைகளை அவமாக்கணும், உள்ளவைகளை அவமாக்கும்படி கர்த்தர் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணும். சுவாசியே, இழிவானவர்களா இருக்கிறோமா? அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறோமா? இல்லாதவர்களா இருக்கிறோமா? பைத்தியமா நம்மளை நினைக்கிறாங்களா? பலவீனமா இருக்கிறோமா? நோ ப்ராப்ளம். ஸ்தோத்திரம். நல்ல கான்செப்ட், நல்ல புரிஞ்சுங்க. இந்த மெயின் வசனம், இது முக்கியமான வசனம். நல்ல கவனிச்சுங்க. எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை உயர்த்த போதுமானவர், உன்னை நடத்த போதுமானவர். அதற்காக இன்னொரு தேறின மனுஷனோ அல்லது திறமை உள்ள மனுஷன் தேவையில்லை. அதற்காக மிக ஞானவானோ வல்லவனோ அல்லது பிரபுக்களோ அல்லது பெரிய ஆஸ்தி படைத்தவனோ தேவையில்லை. பணம் உடையவனை நீ மதிக்கணும் அவசியம் கிடையாது. நம்பர் 1, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அழைத்து, இந்த தேசத்திலே நீ போய் ஒரு சுவிசேஷத்தை சொல்லு, நான் அந்த தேசத்தையே நான் பிடித்துக் கொள்வேன், தேசத்தில் எல்லாரும் ரட்சித்துக் கொள்வேன் என்ற கர்த்தருக்கு ஒரு கணக்கு உண்டு. நீ சொல்றதை சொல்லிடு. அங்க இருக்கிற ஜனங்களை ரட்சிப்பதற்கு ஏன் வேலை? ஆவியானவராகிய நான் கிரியேட் செய்வேன். நீ போயிட்டு ஆவியானவர் வேலை நீ செய்ய வேண்டாம். உன்னுடைய வேலை மட்டும் நீ செஞ்சா போதும். ஆனா இவங்களுடைய கான்செப்ட் எப்படி தெரியுங்களா? ஆண்டவருடைய கால்குலேஷன் எப்பவுமே கணக்கு வைக்க மாட்டாங்க. ஆவியானவருடைய கால்குலேஷன் யாரும் எடுக்கிறது இல்லை. மனுஷனுடைய கால்குலேஷன் தான் நம்ம பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் பொல்லாதவர்கள், மோசமானவர்கள். நம்ம போய் சுவிசேஷம் சொல்ல போனா நம்ம கொன்னுடுவாங்க. இவங்களுடைய கால்குலேஷன் உலக பிரகாரமான கால்குலேஷன். அதனால இவர் என்ன பண்றாரு? தப்பி ஓடுறார். வசனம் என்ன சொல்லுது? 1ஆம் அதிகாரம் யோனா 11-17 வாசிக்கிறோம். சமுத்திரம் அதிகமாய் கொந்தளிக்கப்படினால் தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசனம் வருது. எப்படி? ஐயா, என்ன தூக்கி தண்ணியில போட்டுருங்க, இந்த சமுத்திரம் அமைதலாயிடும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக்குறதுனால டைம் இல்லை. நீங்க பைபிள் படிச்சுன்னு டைம் வேஸ்ட் பண்ண வேணா. விஷயத்தை ஒண்டி சொல்லிடுறேன், எல்லாம் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். நீங்க தெளிவா சொல்றான். அதிகமா கொந்தளிக்குது. இது யாரால வந்தது தெரியலையே. நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்போ சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசனம் வருது. இப்போ விலகி ஓடுற ஒரு தீர்க்கதரிசிக்கு இப்ப தீர்க்கதரிசனம் வருது. என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். தீர்க்கதரிசிக்கே தீர்க்கதரிசனம் வருது. இப்போ பிசாசும் நல்ல தீர்க்கதரிசனம் சொன்னோம் தெரியுமா? தீர்க்கதரிசி, அதாவது பிசாசு கூட ரொம்ப நல்ல அருமையா வேதத்தை படிக்கும். எல்லா வித திறமையான ஆவிக்குரிய காரியங்களை செய்யும்.
யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்ட சமுத்திரம் தன் மும்முரத்தை அமர்ந்தது. கர்த்தருடைய விசுவாசியே, ஒரு தீர்க்கதரிசிக்காக கர்த்தர் ஒரு பெரிய கடலை அசைக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை, உன்னுடைய பாதையை சீர்படுத்தும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சமுத்திரத்தை அசைய பண்ணுகிறார். அவன் புரிஞ்சுக்க மாட்டேன்றோம். ஏன்னா அந்த குடும்பத்துல இவ்வளவு பெரிய பூகம்பம், ஏன்னா அந்த குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை, ஐயோ இவ்வளவு பெரிய சண்டையா, இவ்வளவு பெரிய கத்தலா, இவ்வளவு பெரிய கூக்குரலா, இவ்வளவு பெரிய அடித்தடியா. ஆமா, அடித்தடி உண்டாகும். எப்போ கர்த்தர் கீழ்ப்படுதல் இல்லையோ நம்ம குடும்பத்துல அடித்தடி கண்டிப்பா நடக்கும். கீழ்ப்படுதல் நன்றி இல்லாமல் போனால் நிச்சயமாய் கலாட்டா நடக்கும், பிரச்சனை வரும், அசமாதானம் வரும், கடல் போல கொந்தளிக்கும். தீர்க்கதரிசி ஆனாலும் சரி, கடல்ல தூக்கி போடணும், பிரச்சனைகளை தூக்கி கடல்ல போடணும். ஆண்டவராகிய கர்த்தருக்கு தெரியும் எப்படிப்பட்ட விசுவாசம் என்னும் பெரிய மீனை ஆயத்தப்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். உன்னை சேதப்படுத்துறது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. உன்னை அதாவது உதறி தள்ளுவது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. உன்னை ஒதுக்கி வைப்பது கர்த்தருடைய திட்டம் அல்ல. ஆனால் உன்னை பாதுகாப்பலோடு ஒரு பெரிய மீனை ஏற்பாடு பண்ணி உன்னை கவ்வி உன்னை சீர்திருத்தி உன்னை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வரதான் கர்த்தருடைய இஷ்டம். That's the only idea behind. Hallelujah. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ பிரயாசப்படாததும், நீ வளர்க்காததும், ஒரு ராத்திரிலே முளைத்ததும், ஒரு ராத்திரில அழிந்து போனதான ஆமனுக்கு செடி. பாருங்க, கர்த்தர் எதெல்லாம் பயன்படுத்துறார். பெரிய கடலை ஆளை மோத செய்கிறார், ஒரு மீன் ஆயத்தப்படுத்துறார், ஆமனுக்கு செடி கொண்டாந்து திடீர்னு ஒரே நைட்ல வளர வச்சு இவனுக்கு நிழல கொடுக்கிறார். கடைசியில ஒரு புழு வச்சு மடமடன்னு எல்லாத்தையும் அரிச்சு போட முடியும் கர்த்தர் உதவி செய்யார். ஆண்டவர் நன்றாரு. ஆமனு செடிக்காக நீ இவ்வளோ வருத்தப்படுற மாதிரி ஆக்டிங் பண்றியே, நீ ஒரு தீர்க்கதரிசி தானே, நல்லா ஜெபிக்கிறவர் தானே, பல வருஷமா நல்லா சோத்திரம் பண்ணி பைபிள் படிச்சு நீ கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு அத்தாட்சி பெற்ற ரப்பர் ஸ்டாம்பு. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷர், அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவுக்காக நான் பரிதபலையாமல் இருப்பேனோ? ஒருத்தனுக்காக நீ கதையை பேசுற. உன் வீட்டில் இருக்கிற 5 பேர் 6 பேர் 7 பேரை குறித்து நான் கவலைப்படாது இருப்பேனா? யோசனை பண்ணி பாருங்க. உன் சொந்தத்துல உனக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களை குறித்து நான் கவலைப்படாது இருப்பேனா? உன் ஒரு குடும்பத்துக்காக நீ பேசினுக்கிற சபையில் உள்ள எல்லா குடும்பத்துக்காகவும் நான் கவலைப்படாமல் இருப்பேனா? யோசனை பண்ணி பாருங்க. வெறும் உன்னுடைய காரியத்துக்காக யோசிக்கிறேன். ஆனால் இங்க விஷயம் நடக்கிறது என்னன்னா, இந்த விஷயம் அவன் சொல்றது பிரசங்கமே இல்லை. இன்னும் 40 நாள் நீவே கவிழ்ந்து போம். இஸ் இட் எ மெசேஜ்? இது ஒரு செய்தியா அல்லது இது ஒரு லெட்டரா அல்லது இது ஒரு அறிவிப்பா? Would you think that this is a message? இல்ல அதுக்கு ஒரு மரியாதை தரலையா? இதுக்கு ஒரு மேனர்ஸ் இல்லையா? அல்லது இதுக்கு ஒரு மேனரிசம் இல்லையா? ஒரு கார்ப்பரேட் ப்ரொசீஜர் இல்லையா? நீ தீர்க்கதரிசி தானே, நீ விசுவாசியா? இல்ல நீ என்ன பாஸ்டரா? நீ விசுவாசி தானே, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே, உனக்கு அது மரியாதை தெரியலையா? மரியாதை தெரியலனா கூட சரி, கர்த்தராகிய தேவன் ராஜா முதல் கடைசி ஆட்கள் வரைக்கும் திருப்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் போதுமானவர். உன்னுடைய வார்த்தை வேணுமதா வெகுலியா, நாசமா, மோசமா, துக்கமா இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் கிரியை செய்வார். எல்லாருமே உபவாசத்துல உட்கார்ற கர்த்தர் கிரியை செய்கிறார். செய்வேன், அவர்களை நாசப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர்கள் எல்லாருமே கர்த்தர் காப்பாற்றி விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். another person, Balaam, பிழையாம். கான்செப்ட் நான் சொன்னது மறக்க கூடாது. நினைவுக்காக பரிதபியா இருப்பேனா? விசுவாசிகளுக்காக பரிதபியா இருப்பேனா? இறக்கம் பார்க்காது இருப்பேனா? இந்த காரியத்தை முக்கிய மனசுல வச்சுங்க. Now let me go to our next one. பிழையாம். ஒரே வசனத்தை மட்டும் நீங்க வாசிக்கணும். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
ஸ்தோத்திரம். போதையா போதையா. இந்த கான்செப்டை கொஞ்சம் புரியுங்க, விஷயத்தை கொஞ்சம் கண்டுக்குங்க, முக்கியத்துவத்தை கொஞ்சம் பாருங்க. என்ன கவனிச்சுங்க. படிச்சுட்டாங்க அவங்க, உங்களுக்காக படிச்சுட்டாங்க ஒருத்தர். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த உடனே ஒரு ராஜாக்கு பயம் வந்துச்சு. ஐயோ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா ரொம்ப பயமாக்குதே. எப்படி எப்படி அவன் சொல்ற வேர்டிக்ட் பாருங்க, அவன் சொல்ற வார்த்தைகளை கவனிங்க. ஒரு ராஜா எப்படிப்பட்ட வார்த்தையை அதாவது சொல்றான் பாருங்க. மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இந்த கூட்டம் நம்மை சுற்றிலும் இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும். நம்மை சுற்றிலும் இருக்கிற சமுதாயத்தை சுற்றிலும் இருக்கிற குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிற ஜனத்தை சுற்றிலும் இருக்கிற எல்லாரையும் மேய்ந்து போடும். யார்? இஸ்ரவேலர். அவ்வளவு ஈஸியா எடுத்துக்காத, ரொம்ப பெரிய ஆட்கள் அவங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளோ யோசித்து பயந்துட்டாம. இஸ்ரவேல் ஜனங்க எப்படித்தான் நம்மளை விடுவாங்களோ, நம்ம ஊரு எல்லாத்தையும் நாசம் பண்ணி அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்கன்னு பயம் ஆயிப்போச்சு. அதனால அவன் என்னன்றான், அந்த இஸ்ரவேல்லே யாரா பெரிய ஆளுன்னு பார்த்தா பிழையாமன்றவன் தீர்க்கதரிசி கூப்பிடுறான். தீர்க்கதரிசி வா, உன்னை சந்திக்கணும். மாட்டு வண்டி நிறைய, நான் உனக்காக மூட்டை மூட்டையா கோல்டு சில்வர் மாற்று வஸ்திரம் இப்படி பலதையும் நான் நிறைய கொண்டாந்துக்கிறேன், நிறைய மூட்டை கொண்டாந்துக்கிறேன் வெகுமதியாக, கிஃப்ட். அவ்வளவுதான். நீ ஒரே ஒரு காரியத்தை சொல்லு. எல்லாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. நீ ஒரு சாபமான ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது சாபமா ஆயிடுதான். சொல்லுங்க சார். நீ சாபமா சொல்லிட்டா சாபமா மாறிடுதான். பாருங்க பிசாசு என்ன அழகா கத்து கொடுத்துருக்கான் பாருங்க. எப்ப சொல்லி கொடுத்தார் ஆண்டவர்? ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஆண்டவர் ஒருபோது யார் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு யாருக்குமே கைடன்ஸ் கொடுக்கல, யாரையுமே சாபத்திற்கு இடமே கொடுக்கல. நீ உண்மையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த விசுவாசியா இருந்தால் எந்த மந்திரம் உனக்கு எதிராக பலிக்காது. சோத்திரம் பண்ணுங்க பாக்க. எந்த எதிர்ப்பின் சக்தி உனக்கு பலிக்காது. யாருடைய வைத்தறிச்சல் உன்னை பலிக்காது. சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். யாருடைய கோபம் உன்மேல் பற்றி எரியாது. யார் உன்மேல் எதிர்ப்பாய் கிரியை செய்து ஜபித்தாலும் அது லபிக்காது. கர்த்தருடைய உத்தமமாய் கீழ்ப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த சக்தியும் செயல்படாது. விசுவாசிங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வேணும், அந்த ஒரு தைரியம் வேணும். அப்பதான் நம்மள விசுவாசிங்க, இல்லனா விசுவாசி கிடையாது. நம்மலாம் அந்த கான்பிடன்ஸ் வேணும். God cannot curse you. கர்த்தர் ஒருபோதும் உன்னை சபிக்க மாட்டார், யாரையும் சபிக்க விட மாட்டார். 10 அவரா 20 அவரா நீ ஒருத்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு எவ்வளவுதானே பேசி முடி, நிச்சயமா சபிக்காது, அது லபிக்காது. கிட்ட கேட்கிறான், வா வா வா, நீ வந்து சபிக்கணும். இங்க போறான். உடனே இன்னொரு நாள் ஆண்டவர் சமூகத்துல இரு ஆவறதுல நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டு வரேன். புரிய ஜெபம் பண்றான். நாளைக்கு வரான். திரும்பி ஒரு இடத்துல இட்டுன்னு போறான். அங்க போய் மறுபடியும் கேட்கறான். இல்ல எனக்கு பயமாக்குது, நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாக்குறேன், மறுபடியும் நான் கெஞ்சி பாக்குறேன்னு சொல்லி இன்னொரு நாள் உபவாசம் எடுத்துட்டு கர்த்தர் சமூகத்துல கேட்கறான். திரும்பி இன்னொரு போறான். இப்படியே மாத்தி 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 ஆண்டவர்கிட்ட விளையாடி நிற்கிறான் ஒரு தீர்க்கதரிசி. எதுக்கு? விசுவாசிகளை சபிக்கிறதுக்காக, அந்த பொருளுக்காக. நமக்கு கான்செப்ட் புரிய மாட்டேங்குது. பொருளை தருகிறவர், ஆஸ்தியை தருகிறவர், அந்தஸ்தை தருகிறவர், நன்மை கொடுக்கிறவர், பிரச்சனை இல்லாம கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான். எந்த ஒரு வேதனை இல்லாமல் நமக்கு ஆஸ்தியை கொடுக்கிறவர் ஒருத்தர் மட்டும்தான். கடைசி ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, சின்ன குழந்தைங்க பேசுற மாதிரி என்கிட்ட கேட்டுங்கிற. நான் போட்ட ஆண்டவரே, ஏய், கடைசியா 3வது முறை ஆண்டு சொல்றாரு, நீ போ, போர்த்தனை கெஞ்சிர போ, ஆனா என் விசுவாசிகளை என்னைக்குமே சபிக்கிறதுக்கு உனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். நீங்க விசுவாசிங்க இருந்தாக்கா ஸ்தோத்திரம் பண்ணலாம். போனா சபிக்க முடியல. கோபம் வந்துச்சு, ராஜா கோபம் வந்துச்சு. அவனை குறிச்சு வித்தியாசமான வார்த்தைகளை கர்த்தர் பேசுற. உங்களெல்லாம் தீர்க்கதரிசியா மாத்துறதுக்கு என்ன தாயா சொல்லணும் மாதிரி ஆண்டவர் மனம் வருத்தப்பட்டுக்கிறார். கடைசியா ஒரே ஒரு தீர்மானமான வார்த்தை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எப்படின்னா,
கழுதையின் வாயை கர்த்தர் திறக்கிறார். நீ மனுஷங்கிட்ட பேசினா பிரயோஜனம் இல்ல, இனி மத்தவங்க கிட்ட பேசினா பிரயோஜனம் இல்ல. நான் ஆண்டவராகிய கர்த்தர் கழுதையின் வாயை திறக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு ஊழியக்கார மூலம் பேசினா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் வந்திருக்கும். இங்க என்ன பண்றாரு தான், ஏன் எந்த வாகனத்துல போறாரோ அந்த வாகனமாகிய கழுதை பரிசுத்தாவியை பார்க்குது, நிக்குது. 3 தரம் அடிக்கிறான். கழுத வாயை கர்த்தர் திறக்கிறார். கர்த்தர் கழுத வாயை திறக்க முடியுது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 3 தரம் நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன்? எப்படியாப்பட்ட கேள்வி பாருங்க. எப்படியாப்பட்ட கேவலமான கேள்வி. வார்த்தையை கேக்குது, அது கேக்குது, எப்படியாப்பட்ட கேள்வியை கேக்குது பாருங்க. நெக்ஸ்ட் நான் சொல்லுது, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்பொழுதாகிலும் நான் செய்தது உண்டா? அறிவில்லை உனக்கு? எப்போது இது போல பண்ணிருக்கிறேன்னா ஏன் பண்ணுது என்று யோசிக்கிறது இல்ல? உனக்கு ஆவி இருக்குதா, ஜபம் இருக்குதா, ஸ்தோத்திரம் இருக்குதா, உபவாசம் இருக்குதா? நீ ஒரு தீர்க்கதரிசியான் காரி துப்புற மாதிரி இருக்குது எனக்கு. அதுக்கு அவன் பதில் வேற சொல்லிருக்கிறான். சார், தீர்க்கதரிசி கழுதிக்கு பதில் சொல்லுகிறான். இல்லை, அழகா பதில் சொல்றான் பாருங்க. எப்போது இது போல பண்ணிக்கிறேன்னா உனக்கு தெரியலையான்னு சொன்னா இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப கிளியரா அந்த வேர்டிக்ட போடுறாரு. ஆண்டவர் தெளிவா லாஸ்டா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறாரு. அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த ஜனங்களை சொல்லுங்க, வாய்த்தோன்னு சொல்லுங்க. அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம். பாருங்க, சபிக்க கூடாது. சபியாதீங்க. கர்த்தர் வேணும்னா சபிச்சுக்கிட்டோம், நம்ம சபிக்க கூடாது. நோ காசிப்பிங் ப்ளீஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறையா பேசக்கூடாது. ஆனா ஒன்னே ஒரு வார்த்தை என்ன தெரியும் முக்கியம்? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கையை உயர்த்துங்க பார்க்கலாம் ப்ளீஸ். தப்பா எடுக்காதீங்க, கையை உயர்த்துங்க. நம்மெல்லாம் யார்? மறுபடியும் சொல்லுங்க, சமாதானமா சொல்லுங்க, தைரியமா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ரோஷம் இருக்கணும் நம்ம கிட்ட. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த வேர்ல்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்க எதை வேணா மறக்குங்க. இப்ப சொல்ற சத்தியத்துல பிள்ளையாமனுடைய காரியம் எவ்வளவு சொல்லிட்டேன். ஆனா லாஸ்டா நீங்க மறக்க கூடாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த ஜனங்கள் சபிக்க வேண்டாம். அது உன்னுடைய தெளிவா உன்னோட சொல்றேன். அதெல்லாம் பண்ணாத, உனக்கு தான் நஷ்டம் வந்துடும். ஆனா ஏன்னா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், தேவனை கனப்படுத்துறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்க மறந்து போக வேண்டாம். பிஹேவ் ourselves. நான் ஒரு விசுவாசியா, நான் ஒரு கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா என்ன பிஹேவ் பண்ணிக்கணும். ஏன்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போக கூடாது. இதுதான் இந்த சத்தியத்தினுடைய முக்கியத்துவம். இந்த சம்பவத்தினுடைய இந்த ஒரு காரியத்தினுடைய முக்கிய செய்தி என்னவென்றால், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் மோசே என்பவனை உயிரோடு பிழைக்க செஞ்சதும் ஒரு காரணம், அவனை காப்பாத்துந்த ஒரு காரணம், அரண்மனையில அவனை நடத்துறத ஒரு காரணம், அவனை 40 வருஷமா அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தது ஒரு காரணம், அரண்மனையில் இருக்கிற எல்லா ஆஸ்வாத்தையும் சாப்பிட வச்சதும் கர்த்தருடைய ஒரு காரணம், எல்லா சம்பத்துகளை அனுபவிக்கிறதுக்கு ஒரு உல்லாசமான விடுதலை நாட்களாக இவனை கர்த்தர் வச்சதும் ஒரு காரணம், பலப்படுத்துறதும் காரணம், இந்த ட்ரைனிங்க்கு பிறகு திடீர்னு வனாந்திரத்துக்கு அவனை துரத்துறதும் காரணம். படாது. ஏன்னா எனக்கு இப்படி ஆயிப்போச்சே, ஏன்னா என் குடும்பத்தில் இப்படி ஆயிப்போச்சே, ஐயோ ஏன் இவ்வளவு மோசடி ஆயிப்போச்சே, எனக்கு இவ்வளவு ஒரு விரோதம் வந்துருச்சே, இவ்வளவு மன கஷ்டம் வந்துருச்சே, இவ்வளவு மனசு சம்பவம் வந்துருச்சே, இப்படிப்பட்ட வேதனை வந்துருச்சே சொல்லாது. God has got every chart, every program. கர்த்தருக்கு வேண்டும். அவர் எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான் கரெக்டா செய்வார். இல்ல ஆண்டவரே வேண்டாம், இல்ல ஆண்டவரே வானா, இல்ல ஆண்டவரே வானா, எல்லாம் ஒருத்தர் ஒரு மாதிரி அப்படித்தான் சொல்றாங்க. கர்த்தர் எல்லாத்தையும் கணக்கு போட்டு செய்கிறார். ஆவியை புரிஞ்சு கொண்ட அப்பவே நமக்கு தெரிஞ்சிடும். சுவாசியே சிம்பிளா கேட்கிறார், சிம்பிளா ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா பேசுறார். உன் கையில என்ன பாக்குது?
சரி, இதெல்லாம் நம்ம எல்லாம் கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமாக புரிஞ்சுக்குன்னு பேசணும். எப்பவுமே பேச வர்றாரு, இந்த இடத்துல ஆண்டவர் சமூகத்தில் நிக்கிறாரு. ஆண்டவர் சமூகத்தில் நிக்கிற அந்த மனுஷனுக்கிட்ட ஆண்டவர் கேட்கும் பொழுது, ஆண்டவர் இவன் ஆவறதுல, ஆண்டவர் என்ன போயா அப்படியா இப்படியா, நான் பேச முடியாது, அது முடியாது, திக்குவா என்னென்னவோ சொல்றான். சிம்பிள் ஆண்டவர் வார்த்தை கேட்கிறான், உன் கையில இருக்கிறது என்னது? கோலு. கோலு. எப்பொழுதுமே நீ கோலா நினைச்சுக்கிறது, இப்ப அது வேற மாத்த முடியும் என்னால. நீ எப்பொழுதுமே கோலாதான் நினைச்சுக்கிற, அது இன்னொருத்தனுக்கு சாதகமா மாத்த முடியும், இன்னொருத்தருக்கு அது வேதனையாவை மாத்த முடியும். கீழே போடு. பாம்பா மாறி போச்சு. பயந்துட்டான். என் கையில இவ்வளவு நாள் இருந்த கோல் பாம்பாயிடுச்சு. கர்த்தர் சொல்றாரு, போய் வாழை புடி, வாழை புடி. கர்த்தர் கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா? பாம்புன்னு தெரிஞ்சு போய் வாழை பிடிக்க சொல்றாரு. என்ன இது? நான் தான் பயப்படுறேன். லீடர்ப்பா, இவ்வளவு நாள் வீட்டுல குப்பை கொட்டு இருந்து போதும், நீ லீடர் ஆகணும்னு ஆசைப்படுற, பாஸ்டர் ஆகணும்னு ஆசையா? சரி, பக்கத்து பிச்சுக்குது பாரு கதை. பேச்சு ஜாஸ்தி. நீ யாராகணும்? தலைவன் ஆகணும். சரி, இந்த வேலைய. சார், பேசுறது ரொம்ப சுலபம், செயல்படுறது ரொம்ப கஷ்டம். அதுல என்ன கொடுத்துட்டா நானும் பிரசங்கம் பண்ணு, அப்பதான் பெஸ்ட். பலருக்காக நான் ஜெபம் பண்ணது உண்டு. கர்த்தர் அப்படி ஒரு 4 பேர் பிரசங்கியா மாத்திட்டு ஊழியக்காரா மாத்தினாரு. அப்பதான் தெரியும் அவங்களுக்கு என்ன கதை. பாஸ்டர் ஆனதா எவ்வளவு கீது பிரச்சனை, எவ்வளவு தூரத்து குடும்பம் நாசம் ஆகுது, எப்படி சபை பிரியுது, எப்படி வேதனை கொடுக்குதுன்றது அப்பதான் தெரியுது. சுவாசியே, கர்த்தர் சொல்றாரு, வேற வழி இல்ல, பாம்பனுடைய வாழை பிடிக்க சொல்றாரு. என்ன ஆண்டவரே, நீ அற்புதம் பண்ணது நியாயம்தான், ஆனா அந்த நியாயத்திலே ஒரு அநியாயம் இருக்குதே அப்படின்ற மாதிரி இருக்குது. கீழ்ப்படிதல் அவசியம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அது எதுவா இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில பாம்பாய் மாறி போச்சு. இவ்வளவு நாள் ஆறுதலா இருந்துச்சு, இப்பொழுது பாம்பாய் இருக்குது. ரொம்ப அருமையா கல்யாணம் பண்ணு வந்த சார், என்ன அழகான ஆசீர்வாதமா இருந்துச்சு தெரியுமா? தேவதை மாதிரி இருந்துச்சு சார், அப்படியே ராணி மாதிரி வச்சுக்கணும். இப்போ பாம்பாகுது. இப்ப எப்படி இருக்குது அது? என்ன ஆண்டவரே, என்ன இப்படி எல்லாம் பண்ணி இதெல்லாம் போய் வனான்ட்டு ஒன்று ஒதுக்கிட்டு இருந்தா, நான் வேற எதனா பொண்ணை பார்த்துட்டு போன கர்த்தாவே, இவங்கிட்ட சாவரனே, இவனை போயா புட்டி விட்டுற, திரியும் அவனை புடின்ற. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ புடிச்சா இப்போ அது கோலா மாறி போச்சு. சுவாசியே, யோசிக்கணும், இதெல்லாம் யோசிக்கணும். கர்த்தர் எதையுமே மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசிய, ஒரு ஊழியக்காரனும், ஒரு தலைவனும், ஒரு லீடரை கர்த்தர் மாத்தணும்னா, அவர் கொடுக்கிற டெஸ்ட் எவ்வளவு சிம்பிளா இருக்குதுன்னா அவ்வளோ ஹார்டா இருக்கும். நமக்கு எல்லாமே இலக்காரம் தான், நமக்கு எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே பரவாயில்ல, பார்த்துட்டேன், இதை பாரு. இப்போ ஒரு பொண்டாட்டி 2 புள்ளிங்க 4 புள்ளிங்க படுறதே போதும், அதுக்கே வாழ்க்கையெல்லாம் செத்துற மாதிரி இருக்குது. 6 லட்சம் ஜனங்களை கூட்டின்னு போனோன்னா நீ எப்படியாப்பட்ட லீடரா இருக்கும் யோசித்து பாருங்க. எப்படியாப்பட்ட லீடரா இருக்கணும் பாருங்க. கர்த்தரோட தயவுல ஆண்டவர் என்னன்றார், எவ்வளவு தூரத்துக்கு அவனை கொண்டு வர்றாருன்னா, ஹல்லேலூயா, நம்முடைய கையில் இருக்கிற ஒரு குச்சி இன்றைக்கு ஒரு உலகத்திலே தலை சிறந்த ராஜாவுடைய தலையில் இருக்கிற ஒரு கடவுள் பாம்பு. அந்த பாம்பு தான் இன்றைக்கு அவங்களுடைய கடவுளா இருக்குது. மோசே, உன் கையில என்ன கோலா நீ பயன்படுத்துறியோ அதுதான் இன்றைக்கு பாம்பாய் மாத்த முடியும்னா. இன்றைக்கு பார்வோன் யோசிக்கிறான், என்னுடைய தேவனை நான் தலையில தூக்கி வச்சுன்னு திரியிறேன், என்னுடைய கிரவுன் ஒரு பாம்பு கிரவுன், அந்த கிரவுனை இன்றைக்கு ஒரு கோலாலயம் வரவச்சிட்டானே இவன். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எக்ஸோடஸ் விமோச்சன காண்டா 4:22. ஆமாங்க, என்னங்க, நல்ல கவனிங்க, கொஞ்சம் அடிச்சு பேசுங்கயா, கரெக்ட், கொஞ்சம் பொறுத்து. இஸ்ரவேல் என்னுடைய குமாரன். புரியுதுங்களா? ஊர் உலகத்துல பிறந்திருக்கலாம், பெற்றிருக்கலாம், வளர்த்திருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம்.
ஆனா இப்போ நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன். யார் நினைச்சிட்ட நீ? யார் நினைச்சு பேசினுக்கிற? யார் நினைச்சு நீ யோசித்துக்கிற? இஸ்ரவேலுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன், என் ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பி விடு. 3 கதை நம்மளால ஞாபகம் வச்சுக்கணும். 1, குமாரர்களாக நம்ம நடந்துக்கணும். குமாரர் குமார்த்திகளாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். நம்பர் 2, சிரேஷ்டமான விசேஷமான தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்களா நம்ம நடந்துக்கணும். 3வது, நீ என்னன்னா பண்ணு, கர்த்தருக்கென்று தகுதியான நியாயமான ஒழுக்கமான ஆராதனை நீ செய்ய பழகு. சத்தியங்கள் ஏராளம் இருக்குது சார். காலாகாலத்துக்கு நம்ம லைஃபே பத்தாது. படிச்சுனேகலாம், வேத வசனத்துல படிச்சுனேகலாம். இந்த மோசேனுடைய கதையில் இருக்கிற முக்கியமான விஷயமே இவ்வளவுதான். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், ரட்சிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் என்னுடைய குமாரன். நம்பர் 2, நீ சிரேஷ்டமானவர், எனக்காக நான் தெரிந்து கொள்ளேன். நீ எனக்காக என்று நான் தெரிந்து கொள்ள விசேஷமான குழந்தை நீ. 3வது, உன்னை எதுக்காக வச்சிருக்கேன் தெரியுமா? நீ எப்பொழுதும் நல்லா ஆராதிச்சு நீ என்னோட கூட கலகமில் சந்தோஷமாவே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். வேற எதுவுமே முக்கியம் கதை இல்லை. இந்த 3 விஷயத்த மனசுல வச்சுக்கின்னு நீ பாட்டுக்கு தேவ ஊழியத்தை பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, வாழ்க்கை நடத்து, குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுன்னு போ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இதான் முக்கியம். நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லுவேன், தாவீது ஸ்தோத்திரம். தாவீதும் கோலியாத்தினுடைய விஷயத்துல நான் பார்க்க வேண்டியது 1 சாமுவேல் 17:47 மட்டும் வாசிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர்கள் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அவ்வளவுதான் சார் கான்செப்ட். கான்செப்ட் அவ்வளவுதான். இதுக்காக நீ ஒரு நல்ல ஒரு ஸ்லிங் எடுத்துன்னு வந்தாலும் சரி, கல்ல கொண்டாந்தாலும் சரி, ஒன்னே இல்லாத கர்த்தாவே நான் ஸ்லிங்கே எடுக்கல, ஒரு கல் எடுத்து நான் எரியறேன்னு சொன்னா கூட சரி, உன் விசுவாசத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தர் உனக்கு வெற்றியை தருகிறவர். இல்ல ஆண்டவரே, வேலை இல்ல, வெற்றி இல்ல, என்ன பண்றது? கர்த்தர் யார் மூலியமா உனக்கு சகாயம் பண்ண பணத்தை கொண்டு வந்து சகோதரத்தை கொடுப்பார். உனக்கு யார் மூலியமா உனக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சிருவார். ஏன்னா உன்னுடைய சிரேஷ்ட பாகம், உன்னுடைய ஆண்டவருடைய பிள்ளை என்கிற கதை ஆண்டவர் ஒருபோதும் உன்னை விட மாட்டார். உன்னுடைய ஜபம், உன்னுடைய ஸ்தோத்திரம், உபவாசம் தேவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். இந்த இடத்துல தாவீதினுடைய திறமை ஒண்ணுமே இல்லை, தாவீதினுடைய சாதனை ஒண்ணுமே இல்லை. பேக்ரவுண்ட்ல புலிய சாத, நான் கரடியை பிடிச்சேன், இதெல்லாம் பாஸ்ட் இமேஜஸ். பிரசன்ட் இமேஜஸ் என்ன? எனக்காக தேவன் யுத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் ஈட்டியும் பட்டேஜ் வச்சு தான் விவகாரம் நடத்தணும்னா அதுக்கு நம்ப இல்லை, அதுக்கு ஆளுகை வேற. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், குடும்பத்தில் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உலகத்துல வீட்டுல பல இடத்துல பல காரியங்களை கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு சின்ன பையன் அவங்க வீட்டில் கொடுத்ததான பார்லி பிரெட், அந்த ஃபிஷ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பந்திந்தவங்க 5000 பேர், ஆம்பளைங்க மட்டும். அப்போ பொம்பளைங்க 15000 பேர் இருந்திருக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆம்பளைங்களே எப்பவுமே 3 பங்குல 1 பங்கு தானே ஆம்பளைங்கிறாங்க. எங்குமே பொம்பளைங்க தான் ஜாஸ்தியாக்குறாங்க. வந்து அட்டென்ட் பண்றவங்கள சொல்றேன், உலகத்தில் இருக்கிறவங்கள சொல்ல நான். ஆனால் இந்த இடத்துலயும் அதே கதி தான் நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இடத்துல எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதித்து, அதாவது உனக்கு இருக்கிறது 5 அப்பம் 2 மீன், அவ்வளவுதான். தட் இஸ் எனஃப். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில சதம். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில இருக்கிறது இதுதான். அதை வச்சே கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். உனக்கும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கும், உன் குடும்பத்திற்கும், உன்னுடைய சமுதாயத்துக்கும், உன் குடும்பத்தினுடைய சொந்த பந்தங்களுக்கும் கர்த்தர் அபிவிருத்தி பண்ணி கொடுக்க முடியுமானால், நீ ஒரு சின்ன பிள்ளைய போல மாறி உன் கையில இருக்கிறதான என்ன பிரயாசம் இருக்குதோ, என்ன கஷ்டம் இருக்குதோ, உங்ககிட்ட இருக்கிற வாஞ்சை என்ன இருக்குதோ, அதை வச்சு நீ செயல்பட்டா தேவன் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வாதமா மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்க. தான் அதனுடைய கான்செப்ட். கர்த்தர் இன்றைக்கு ஒரு பிரெட் கொடுத்தாரு, சோறு கொடுத்தாரு, அது இல்ல முக்கியம். உன் கையில என்ன இருக்குதோ அதை வச்சு கர்த்தர் உன்னை மாத்திரமல்ல, உங்க இருக்கிற 3 நாளா ஆண்டு வார்த்தையை கேட்டு பசியோ இருந்தா கூட சரி, ஒரு வார்த்தையோ கர்த்தாவே எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்காத ஜனங்க காத்திருக்கிறாங்க.
அதை புரிஞ்சுக்கின கர்த்தர் சொல்றாரு, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஒரு பிரெட் ஒரு மீன் இருந்தா கூட கர்த்தர் அதையும் செஞ்சிருப்பார். எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா கூட கர்த்தர் அங்கேயும் ஒரு அற்புதம் செஞ்சிருப்பார். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமா அங்க கூட ஒரு அற்புதம் செய்வார். நம்ம கையில என்னக்குதோ அதை வச்சு குடும்பத்தை நடத்துங்க. என்னக்குதோ அதை வச்சு உன் வாழ்க்கையை நடத்துங்க. என்னக்குதோ அதை வச்சு நீ பிள்ளைங்களுக்கு போதிங்க. என்னக்குதோ அதை வச்சு நீ டீச் பண்ணுங்க. கர்த்தர் குடும்பத்தை நடத்துவார். அர்த்தம் பண்ணுங்க. அதான் கான்செப்ட். அதுல அற்புதம் செய்யறதோ ஒரு பெரிய பணத்தையும் சோரியம் போடுறது இல்லை முக்கியம். இங்க எதுனாக்கா கொஞ்சம் எது இருந்தாலும் சரி, உன்னுடைய கஷ்டம் எது இருந்தாலும் சரி, உன்னுடைய பிரயாசம் எது இருந்தாலும் சரி, பிளேம் பண்றது இல்ல. இவங்க அப்பா இவங்க அம்மா இப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிட்டாலும் கேலி பண்றதுக்கு கூட ஒரு அர்த்தம் வேணும். வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு வாய் அடக்கணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் பெரிய காரியங்களை நடத்த முடியும்னா நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். வார்த்தைகளை கனப்படுத்தணும், பெரியவங்களை கனப்படுத்தணும். கஷ்டப்பட்டவனுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது, அவனுக்கு கஷ்டத்தை மதிக்க தெரியணும். தேவன் ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அற்புதமா ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு கர்த்தர் ஒன்று கட்டி வச்சிருவார். அப்புறம் வெக்கப்படணும். ஐ ஃபீல் வெரி சாரி. ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் நான் சொல்றேன். யோபுடைய வாழ்க்கையில அவனை தோற்கடிக்கிறதுக்கு யாருமே முடியல. கடைசியா ஒன்னே ஒண்ணு மெஞ்சிச்சு, அது பொண்டாட்டி. அதை வச்சே பிசாசு சாதனை பண்ணிடலான்னு அந்த பொண்டாட்டியை வச்சு நீ இருக்கிறத விட செத்துருன்ற லெவலுக்கு வந்துருச்சு அந்த பொம்பளை. எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றத இந்த அம்மா புரிஞ்சுக்கல. நீ எவ்வளவு முக்கியத்துவமான இடத்துல இருக்கிற, நீ எப்படிப்பட்ட முக்கியப்பட்ட ஆள் அப்படின்றத இந்த அம்மா யோசிக்கல சார். சிந்திங்க கொஞ்சம். சாசு ஏவிட்டான்னு அந்த அம்மா வாயை திறந்து சொல்லிடுச்சு. அந்த அம்மாவை சொல்ல எனக்கு தெரியும், அந்த அம்மா சொல்லாது. சாசு ஏவறான் அந்த இடத்துல. ஏன்னா அது முக்கியது மிச்சம் ஒண்ணுதான். அவனை நேசிக்கிறது அது ஒண்ணுதான். கர்த்தர் அவனுக்காக மிச்சம் வச்சது அது ஒண்ணுதான். நல்லா கவனிங்க. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா வடிகட்டி பிடிக்கணும். நீ சரியா ஜலட பிடிச்சி வைக்கணும். இப்ப இந்த கதை ஆண்டவர் எல்லாவற்றையும் நாசம் பண்ண இத்தையும் நாசம் பண்ணிட்டுக்கலாமே. ஆனா இது ஒண்ணு வண்டி வச்சார். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைனல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சாரு. பிசாசானவன் ஹோல்ட் பண்ணி வச்சான். அதுவும் சொல்லிடுச்சா? கர்த்தர் பொறுமையா அவ்வளோ காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆண்டு சமூகத்தில் உத்தமத்தை காத்து ஒப்பு கொடுத்து கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதம் 2 எத்தனையோ கொடுத்துட்டார். நம்ம பேசிட்டோம் தானே. ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்லை உங்களுக்கு கேட்கறதுக்கு? இதுக்கு மேலதான் அந்த அம்மா அத்தினி புள்ளியும் பெத்து போடணும். ஒவ்வொரு நாளும் அதுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் பாரு. நாடா இந்த புருஷனை இப்படி காரி துப்பி சாவற அளவுக்கு இட்டு போயிட்டேனே, இவன் இவ்வளவு உத்தமமா இருந்திருக்கிறானே, இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாரே, நான் இப்படி பேசிட்டேனே. ஹல்லேலூயா. அத்தனை பிள்ளைங்களை பெற்று இத்தனை வருஷமா 100 கணக்கில் வருஷங்க வாழ்ற வரைக்கும் அந்த ஜென்மம் எவ்வளவு வேதனையில செத்துருக்கோம். யோசனை பண்ணு. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. அந்த பொம்பளை ஒவ்வொரு நாளும் என்ன வாடி வதங்கி இருக்கும், எப்படி வேதனையா அனுபவிக்கும். ஒரு பொம்பளையாவா இருந்திருக்கும், அது ஒரு வைஃபாவா இருந்திருக்கும். எவ்வளவு ஒரு வேதனை, மென்டல் டார்ச்சர்ல அந்த அம்மா வாழ்ந்திருக்கும். எப்படி அந்த பிள்ளைங்களை பெக்க முடியும்? பேர்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு ஆளை நான் இப்படி கடைசியா கர்த்தர் என்ன ஒண்டிதான் அந்த இடத்துல வச்சு ஆரம்பித்து எல்லாரும் நாசம் பண்ணிட்டாரு. நான் கூட இவ்வளவு தூரம் கேவலமா அவனை பேசிட்டு மறுபடியும் அவங்ககிட்டயே ஒரு குழந்தைய பெத்துக்கிறேன்னா, இத்தனை குழந்தைய பெத்துற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு இருந்த வேதனையும் துக்கமும் டார்ச்சர் எவ்வளவு தூரம் இருக்கப்படாது. விசுவாசியே, ஒரு ஊழியக்காரனையோ ஒரு விசுவாசியோ ரட்சிக்கப்பட்டவனையோ பேசுறதுக்கு நமக்கெல்லாம் வாய் விலை கொடுத்து கூட வாங்க முடியாது. பி கேர்ஃபுல். ஆத விஷயம் மனசுல கூட தப்பா எண்ணாத, பனிஷ்மெண்ட் ஹெவி ஆயிடும். எலியா காகத்தை கொண்டு செயல்படுத்துகிறார். காகத்தை கொண்டார். நம்மளே சரியான கை கழுவாதவங்க கொண்டா தண்ணி கொடுத்தாலே நம்மளுக்கு ஒத்துக்க மாட்டோம். கர்த்தர் காக்காவை வச்சு அருமையான கர்த்தர் உள்ள ரட்சிக்கப்பட்ட பிராமின் காக்காவோ என்னவோ, ரொம்ப சுத்தமான குளிக்கிற காக்காவோ என்னவோ, இல்லை எப்படியோ பரிசுத்தமா இருக்கிற காக்காவோ என்னவோ, இல்லை ஒரு துணி கிடி போட்டுருந்துச்சோ என்னவோ, எவ்வளோ அற்புதமா சுத்தமா இருக்கிறேன் பாருன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சோ, அற்புதமா. அதுவும் இறைச்சி கொண்டாடுறதுன்னா இறைச்சி எப்படி
கர்த்தர் அந்த இறைச்சியினுடைய டேஸ்ட் கூட அது டேஸ்ட் பார்க்காம இருக்கிற ஒரு காக்கா வச்சு கர்த்தர் அந்த கறி துண்டு நீங்க நினைக்கிற மாதிரி இவ்வளவு சின்னதா பிரியாணி பீஸ் மாதிரி போட்டுனது இல்லை. இது சின்ன இந்த பீஸ் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு பிரியாணி பீஸை பெருசா கொடுத்துருப்பார் ஆண்டவர். ஏன்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வேணுமே. ஏன்னா போயிட்டு ஒன்னு ஒன்னா பொறிக்கணும் வந்திருக்கோம். நீட் அனலைஸ், கொஞ்சம் திங்க் பண்றோம். அவ்வளவு நேரம் அந்த காக்கா கொஞ்சம் கூட அது ருசியை டச் பண்ணாதபடிக்கு அது கொண்டாந்து கொடுக்குது ஏலியா கிட்ட. கர்த்தர் எதை செய்தாலும் கிரமத்தோடு செய்கிறார். என் ஊழியக்காரருக்கு அவன் மேல அகேன்ஸ்ட் போ ஒருத்தனும் அவனுக்கு நல்ல வார்த்தை பேசுறவன் இல்ல. 3 வருஷம் மழை இல்லைன்னு சொல்லிட்டான். இப்போ ஆண்டவர் மேல கோவப்படுறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. அதனால எல்லா கோவத்தையும் இப்ப யார் மேல காட்டணும்? எலியா மேல காட்டணும். தட் இஸ் வாட் ஹேப்பனிங். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறது தான். யார் இலக்காம அம்மா கஷ்டாங்கலாம் சரி, யார் இலக்காரமா அப்பா கஷ்டாலும் சரி, யார் இலக்காரமா குடும்பத்துல யாருன்னா ஒருத்தர் கஷ்டாலும் சரி, அவங்களை அப்படியே போட்டு புழிஞ்சிடுறது. அது விசுவாசி ஆனாலும் சரி, ரட்சிக்கப்பட்டாலும் சரி, அபிஷேகம்ன்றாலும் 9 வரங்கள் இருந்தாலும் சரி, இதே கதியில தான் வீடுங்க ஓடி இருக்குது. தப்பு தப்பு. திருந்தாத ஜென்மங்கள் இருக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எலியாவுக்கிட்ட ஒருத்தம் கூட சாதகம் இல்லை. ஏன்னா எல்லாருமே கோவமாக்குறான். ஊரே கோவமாக்குது எலியா மேல கோவம். ஏன்னா மழை இல்லைன்னு சொல்லிட்டானே. இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை பண்ணிட்டானே அவன். அதனால ஆண்டவருக்கு தெரியும், இன்றைக்கு எந்த மனுஷனும் இவனுக்கு சாதகமா உதவியா வரலன்னு கூட பரவாயில்ல, நான் காகத்தை கொண்டு நான் செய்வேன். இருக்கிற பெரிய பறவையோ, இருக்கிற நல்ல அருமையான ஒரு மைனாவோ, இல்ல நல்ல அருமையான ஒரு கொக்கு வச்சுக்கன்னு கூட கொடுத்துருக்கலாம். ஆண்டவர் கொக்கு கூட ஒரு சொல்லிடுச்சு என்னவோ, நோ கர்த்தாவே நான் கொடுக்க மாட்டேன். ஒருவேளை நல்ல ஒரு பெரிய பறவை கூட சொல்லிடுச்சு என்னவோ, நான் ரொம்ப அழகா இருக்கிறேன், நான் கொண்டு போய் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி கேட்டரிங் பிஸ்னஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, நோ சாரி அப்படின்னு எத்தனை ரிஜெக்ட் பண்ணிச்சோ தெரியல. காக்கா சொல்லுது, ஐ எம் ஹியர் லார்ட், ஆண்டவரே என்னை பயன்படுத்து. காக்கா சொல்லியிருக்கோம் ஒருவேளை, கர்த்தாவே என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, நீ சொல்றதை நான் செய்யறேன், என்ன கொண்டு போய் கொடுக்கும் செய்யறேன். See, it is not the, அதாவது ஆண்டவர் சமூகம் சொல்லும் பொழுது எந்த ஒரு பறவையை ரிஜெக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நான் என்னன்ற செலக்ஷன்ல கர்த்தராகிய தேவன் யார் யார் நல்ல பொருள் நல்ல ஆட்கள் அப்படின்ற செலக்ட் பண்றதை விட ஆண்டவராகிய கர்த்தர் the worst scenario, அதாவது ஆகவே முடியாத ஒரு சூழ்நிலை எதுவோ அதை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அதான் காகத்தை கர்த்தர் தெரிந்து. வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1 ராஜாக்கள் 17:1 வாசிங்க. போதையா இந்த விஷயம். இந்த மெசேஜ்ல இந்த சம்பவத்துல முக்கியமான சப்ஜெக்ட் எதுனா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இன்றைக்கு ஒரு விசுவாசியோ, ஒரு தலைவனோ, ஒரு லீடரோ, ஒரு பிரசங்கியாரோ, ஒரு ஊழியக்காரோ, தீர்க்கதரிசி யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும். எனி டைம் அவைலபிள். ஹல்லேலூயா. எனி டைம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும். நீ சாப்பாடு செய், நீ கஞ்சி காசு எதனா பண்ணு, ஆனா கர்த்தர் சமூகத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. நீ பிரசங்கம் பண்ணு, என்னென்னத்தை பண்ணு, எதனா பண்ணிக்கோ, ஆனா ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற அந்த தீர்க்கதரிசி சொல்றான், ஆண்டவருடைய வார்த்தையின்படியே இவ்வளவு நாள் மழை வராது, பனியும் பெய்யாதுன்ற சூழ்நிலையை கர்த்தர் பேசுறான். இந்த கான்செப்டினுடைய அர்த்தமே அதான். the same way சரிபாத்ன்றது கூட அதே கதிதான். அதாவது சிறிய அடை, a loaf of bread. சரிபாத் ஊர்ல போயிட்டு இவன் போயிட்டு ஒரு அம்மா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி அம்மா என்ன பண்ற, லாஸ்டா இது ஒன்று கொஞ்சம் தான் இருக்குதுங்க, அதை சாப்பிட்டு சாகலான்னு சொல்லிட்டு ஒரு பேட் கான்செப்ட்ல இருக்கிற ஒரு அம்மாவோட பேசி, வாழ்க்கையில முட்ட
முற்றத்துல இருக்கிற ஒரு அம்மா, அதாவது ஒரு வாழ்க்கையில கடைசி சான்ஸ்ல இருக்கிற ஒரு அம்மா. இனி நாங்க செத்துருவோம், அவ்வளவுதான், எங்களோட வழி அவ்வளவுதான், எங்களோட வாழ்க்கையில அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ற கடைசி ஒரு 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 இடத்துல இருக்கிற ஒரு அம்மா கிட்ட சொல்றாரு, எனக்கு தோசை கொண்டாடுவானா, எனக்கு பெரிய சப்பாத்தி கொண்டாடுவானா, ஒரு சின்ன அடை, ஒரு சின்ன ட்ரை, அது முறுக்கு மாதிரி ஒரு சின்ன தட்டை, ஒரு சின்ன லூண்டு, சின்னது சிறிய அடையை நீ பண்ணி இடத்துல கொண்டு வா. நீ அப்புறம் வேணுமா நீ என்ன மிச்சத்தை போட்டு நீங்க 2 பேர் சாப்பிட்டு என்ன சொல்றான், அங்கே தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்துல எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அந்த அம்மாவுக்கிட்ட சொல்றாரு அவரு, அம்மா நீ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன அடக்குனா பஞ்சம் தீர்ற வரைக்கும் ஒரு நாளும் குறையாது அப்படின்னு சொல்லி அனுப்புற கர்த்தருக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாரு. விசுவாசியே, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நீ விசுவாசியா இருந்தாலும் சரி, விசுவாசிகளுக்கு வசனத்தை அப்படி வெளிப்படைய சொல்லி காட்டணும், விசுவாசிகளுக்கு விளக்கம் கொடுக்கணும். கரெக்டா ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, விளக்கி காட்டினோம். மர்மமா வைக்க கூடாது, கதைகள் அழுதுக்க கூடாது. இருக்கிற விஷயத்தை, இருக்கிற வேத வசனத்தை அப்படி வெளிப்படைய சொல்லணும், புரிய வைக்கணும். அதான் இந்த விஷயம். இந்த இடத்துல அதான் சொல்றான், அதாவது எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையிலே மா செலவழிந்து போகும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகும் இல்லை. இதான் சொல்ல சொன்னாரு, சொல்லிட்டாரு. அதே போல கர்த்தர் மாற்றினார். இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஒரே ஒரு அடை, கீழ்ப்படுதல் உள்ள ஒரு சின்ன ஒரு தோசை, இல்ல பட்டன் சப்பாத்தின்றாங்களா அந்த மாதிரி. கர்த்தர் எதை கொண்டும் கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இங்க ஒரு குருடன் வர்றான், ஆண்டவரே எனக்கு பார்வை வேணும். ஆல்ரெடி அவன் குருடங்கிட்ட கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மிராக்கிள் பண்ணுவார்னு எல்லாரும் எதிர்பார்க்கல. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் எதிர்பாருங்கள். என்னன்னா, ரபி, இந்த குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செஞ்ச பாவமும் இல்லை, இவன் பெற்றோர்கள் செஞ்சும் பாவம் இல்லை. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு. சுவாசியே, உங்களுக்கு நான் சொல்றேன், ஏதாவது குறைச்சல் இருக்குதா? ஞானத்தில் குறைவுங்களா இருக்கிறீங்களா? பணத்துல குறைவா இருக்கிறீங்களா? அல்ல அந்தஸ்துல குறைவா இருக்கிறீங்களா? படிப்புல குறைவா இருக்கிறீங்களா? பணத்துல குறைவா இருக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய ஞானத்துல குறைவா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சமூகத்துல, கர்த்தாவே நான் பிளைண்டா இருக்கிறேன், பணத்துல பிளைண்டா இருக்கிறேன், கர்த்தாவே அந்தஸ்துல பிளைண்டா இருக்கிறேன், ஆண்டவரே பொருள் எனக்கு இல்ல, பிளைண்டா இருக்குது எனக்கு, ஆண்டவரே ஆசீர்வாதம் எனக்கு இல்ல, எனக்கு பிளைண்ட் ஆக்குறேன், குறைச்சலாக்குறேன். ஆண்டவர் சமூகத்துல கேட்டு பாருங்க, கர்த்தர் சொல்வார், வாயின் உமிழ்நீரை தரையில துப்பி மண்ணினால் கரைத்து அந்த மண்ணை எடுத்து உனக்கு பூசி சீலவாமில கழுவு சொல்றார். சீலவாம்னா என்ன தெரியுமா? அனுப்பப்பட்டவன் பேர். ஏன் அனுப்பப்பட்டவன் பேர்னா, சீலவாம் குளம் அந்த காலத்துல எப்படி இருக்குதுன்னா, இது பாருங்க, இப்படி இறங்கி போனோம், இப்படி ஒரு 58-60 படிக்கட்டு இறங்கி கீழே போனவங்க அண்டர் கிரவுண்ட். அது இங்கிருந்து பார்த்தா ஒரு 50 அடி, 25, 30, 40, 50 அடி இருக்கும். சீலவாம் குளம் அதுதான், அதுக்கு தான் அந்த பேரு. ஒரு குருடனை கர்த்தர் அனுப்புறார். அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் குருடனை போய் அனுப்பலாமா? கர்த்தாவே, நான் அப்படிப்பட்ட தகுதி உள்ளவங்கள இந்த மாதிரி குருடனை போயிட்டு சீலவாமுக்கு அனுப்புறீரே அப்படின்னு யோசிக்கலாம். பிக்கஸ்ட் பிளஸிங் ஹார்டஸ்ட் டார்கெட்ல தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம் ரொம்ப ஓசியில கிடைச்சிடாது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறவங்க சுலபமா கிடைச்சிடணும்னு யோசிக்கிறாங்க. முடியாது. நீ பிளைண்டா இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே மர்மமாக்குது, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, ஆறுதல் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, பணம் இல்ல, பொருள் இல்ல, காப்பாற்றுறதுக்கு வழி இல்ல, இன்னைக்கு செத்து போலாமான்ற ஒரு வேதனை. ஆனால் ஆண்டவராக கர்த்தர் அதுக்கு மேல பனிஷ்மெண்ட் மாதிரியே ஒரு அற்புதம் செய்யறாரு. எல்லாத்தையும் பூசிட்டு, அவருடைய எச்சைக்கு ஒரு மீனிங் இருக்குது, கீழே துப்புனதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, அதை பேஸ்டா மாத்துறதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, அத்தை எடுத்து அவரு கண்ணுல தடவுறதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, அவனை அனுப்புறதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. 2 நாள் பிரசங்கம் பண்ணிடலாம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்.
அவ்வளோ பெரிய அர்த்தமுள்ள ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சு அவனை அனுப்புறார். அவன் ஒருத்தர் கைட் பண்ணி அவன் இட்டுன்னு போய் கழுவுறாங்க. சுத்தமா அவனுடைய வாழ்க்கை ரொம்ப காஸ்ட்லி, அவனுடைய மிராக்கிள் ரொம்ப காஸ்ட்லி. ஹல்லேலூயா. அவனுடைய செயல் ரொம்ப காஸ்ட்லி, அதை கொடுத்த கர்த்தருடைய டெஸ்ட் ரொம்ப காஸ்ட்லி. ஆண்டவருடைய அற்புதம் அவ்வளவு சுலபமா எல்லாருக்கும் கிடைச்சிட்டாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகேயு யோசித்து பாருங்க. சகேயுடைய வாழ்க்கையில நீ திறமை உள்ள ஆளா இருக்கலாம், டாக்ஸ் கலெக்டர் எல்லாமே இருக்கலாம். ஆனால் அவனுடைய டிஃபிஷியன்சி, அவனுடைய குறைபாடுகள் மத்தியிலே ஒரு சைக்கோமோட்ரி, ஹல்லேலூயா, ஒரு காட்டு அத்தி மரம் அவனுக்கு ஒரு சாதகமா மாறுச்சு, அவனுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா மாறுச்சு. யோசிங்க, அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமா மாறுச்சு, ஒரு மீடியாவாக மாறுச்சு. இன்றைக்கு ஆண்டவரை பார்க்கணும்னா நான் ஒரு காட்டு அத்தி மரத்தின் மேல ஏறி உட்காந்துக்கு நான் போறேன். தென்னை மரம் இல்ல, சப்போட்டா மரம் இல்ல, மாங்காய் மரம் இல்ல, கொய்யா மரம் இல்ல. அவனுக்கு கட்சிதே ரோட்ல காட்டு அத்தி மரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மளால என்ன சாதகம், என்ன சான்ஸ்? இதுதான் அதுதான் தேடாதீங்க, எது கிடைக்குது. ஹல்லேலூயா. ஜெபமானாலும் சரி, உபவாசமானாலும் சரி, ஒரு அழகா இருந்தாலும் சரி, ஒரு துக்கமானாலும் சரி, ஒரு பற்கடிப்பா இருந்தா கூட சரி, ஒரு வேதனையா இருந்தாலும் சரி, ஒரு கஞ்சா இருந்தாலும் சரி, ஒரு ரசமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஊர்கால தொட்டு சாப்பிடுற ஒரு சாப்பாடு இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் go ahead. கர்த்தர் எந்த சாதகத்தை கொடுக்கிற எல்லாத்தையும் வச்சு பயன்படுத்தி பாருங்க. ஆண்டவராகிய கர்த்தருடைய கிருபையில என்ன ஆச்சுன்னா, ஒரு காட்டத்தி மரம் எனக்கு சாதகமா இருக்குது. இயேசுவை பார்க்கணும், அவ்வளவுதான். நான் எங்க உட்காந்து கூட எவனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் போய் மேல உட்காந்து இயேசு கிறிஸ்து போறத பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். நல்லா கவனிச்சுங்க. மற்ற ஜனங்களை பத்தி கவலை இல்லை, சொந்தத்தை பத்தி கவலை இல்லை, என் வாழ்க்கையில வேற எதை பத்தி கவலை இல்லை. எனக்கு இருக்கிற கான்செப்ட் இயேசுவை பார்க்கணும், அவ்வளவுதான். இதுக்கு மீடியா எனக்கு கிடைக்கிறது காட்டத்தி மரம். நான் ஏறி பார்க்க. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார், ஆபிரகாமின் சந்ததியாய் கர்த்தர் மாத்துறாரு. அவன் என்ன மாத்துறாரு? ஆபிரகாமின் சந்ததியா மாற்றுறாரு. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே ஆண்டவர். எங்க கொண்டு போய் கம்பேர் பண்ணி விட்டார் பாருங்க. அவரு இவனை கொண்டு போய் எங்க கம்பேர் பண்ணி விட்டுட்டாரு பாருங்க. நம்ம எல்லாருமே ஆபிரகாம் சந்ததியா இருக்கிறோம், ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறோம், குமார்த்திகளா இருக்கிறோம். கர்த்தர் கொஞ்சம் கூட நீங்க புரிஞ்சு வாழுங்க. கொஞ்சம் ஒரு 2-3 பேருது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அது இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்ன விஷயம் இல்ல. அது இப்போ the overlooked people, கொஞ்சம் கூட மதிக்காதவங்க, இவனா ஐயோ இதுவா அப்படின்னு கேவலமா பார்த்த உலகம் இன்றைக்கு கர்த்தர் எப்படி மாற்ற முடியும்? உன்னுடைய வாழ்க்கையில காரி துப்பப்பட்டு ஒதுக்கப்பட்டு உன்னை மனுஷனாய் நினைக்க முடியாம உன்னை ஆளா மதிக்கவே இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் உன்னை ஒதுக்க மாட்டார், என் கர்த்தர் ஒதுக்க மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தேற்றி உன்னை பலப்படுத்த முடியும். நீ இப்பொழுதே உற்சாகம் அடையலாம். என்னன்னு சொன்னா, ராஹாப் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் சணல் தட்டை வீட்டு மேல காயுது. இன்றைக்கு வேவு பார்க்கறதுக்காக ஆளுங்க வந்துக்கிறாங்க, வேலு பார்க்கறதுக்காக ஆளு வந்திருக்காங்க, செக் பண்றதுக்காக, இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஆளுங்க வந்துக்கிறாங்க. வந்த உடனே மடன்னு அந்த சணல் தட்டை மேல் வெளியில காஞ்சினுக்குது. அது உள்ள போட்டு சணல் தட்டைங்களை அப்படியே காய வச்சிச்சு. உன்னை பதுக்க, உன்னை பாதுகாப்ப தகுதி இல்லாத ஒரு ஸ்திரீ, உலகம் ஒத்துக்கொள்ளாத ஒரு ஸ்திரீ, உலகத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஸ்திரீ இன்றைக்கு ஒரு விசுவாசிகளுக்கும் ஒரு தலைவர்களுக்கும் வேவு பார்க்கிற ஒரு முக்கியமான ஆட்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க இன்றைக்கு அந்த சணல் தட்டை ஃபிளாக்ஸ் சீட்ஸ் செடி அப்படியே மந்தையா காய போட்டிருக்கிறாங்க. அதுக்குள்ள அவ பதுக்கி வர்ற எதிரிகளை, வரல வந்தாங்க இங்க ஓடிட்டாங்கோ அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து அவங்களை அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு, அவங்களுடைய மோட்டிவேஷனை டைவர்ட் பண்ணி, அவங்களுடைய கோபத்தை டைவர்ட் பண்ணி, அவங்களுடைய பிசாசின் கிரியை டைவர்ட் பண்ணி, அவருடைய எதிர்ப்பின் சக்திகளையும்
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த செயலை அப்படியே பைபாஸ் பண்ணி ஒரு தட்டையில ஒரு ஃபிளாக்ஸ் சீட்ஸ் செடி காய வச்சிருக்கிற அவ்வளவு செடி மத்தியத்தில் பதுக்கி போட்ட அந்த ஸ்ரீ சொல்றாங்க ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க. என் தகப்பனையும் என் தாயையும் 13 வசனத்தை வாசிங்க. வாசிங்க 13 வசனம் வாசிங்க, ஃபுல்லா வாசிங்க. உண்டான எல்லாவற்றையும் வைத்து உறுதிப்பாடோடு பேசுறாங்க. A request on authentication. அந்த அம்மா கேட்கிற கேள்வி எப்படின்னா, பதில் கேக்குது, ஆசீர்வாதம் கேக்குது, ஆனா அதுவும் சிஸ்டமேட்டிக்கா கேக்குது. சிஸ்டமேட்டிக்கா கேக்குது, அதிகாரத்தோடு கேக்குது. உன்னோட ரட்சிப்பு அதிகாரத்தோடு இருக்க வேண்டும். உன்னுடைய ஜெபம் அதிகாரத்தோடு இருக்க வேண்டும். உன்னுடைய உபவாசம் அதிகாரத்தோடு இருக்க வேண்டும். உன்னுடைய அபிஷேகம் அதிகாரத்தோடு வேலை செய்ய வேண்டும். உன்னுடைய தேவ மகிமையும் ஆண்டவருக்குள்ளாய் நீ வாழ்கிற வாழ்க்கை தரமுள்ளதாய் இருந்தால் நீ அதிகாரத்தோடு பேசுவாய், அதிகாரத்தோடு நீ பயன்படுத்துவாய். நல்ல கவனிச்சிங்க. அந்த அம்மா தெளிவா சொல்லுது, ஐயா நான் மனசார, நீங்க சொல்லி நான் செய்யல, என் மனசார என்னுடைய ஆட்களை நான் பார்த்துட்டேன், கவனிச்சிட்டேன், பாதுகாத்துட்டேன். எனக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்க யாரு, அவங்கள பத்தி பயம் எங்க ஊர்ல பிச்சுக்குது. நாங்க அப்படியே பயப்படுறோம், இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டா எங்க கதி என்னவோ, எங்களை முடிச்சிருப்பாங்களே அப்படின்னு பயம். அப்படிப்பட்ட பயப்படுற சூழ்நிலையில நீங்களே இப்படி வந்துடுறீங்கன்னா உங்களை போய் நான் காப்பாத்து போயிடுவேனா? ரட்சிப்பு உங்ககிட்ட தான் இருக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த அம்மா சொல்லுது, ரட்சிப்பு உங்ககிட்ட இருக்குது என்பதை நான் புரிஞ்சுக்கினேன், அதனால நான் செஞ்சுட்டேன். ஆனா எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது. என்ன ஆப்ளிகேஷன்னா, நீங்கள் என் தகப்பனையும் தாயையும் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனையும் சாவுக்கு தப்புக்கும்படி எனக்கு நிச்சயமாக அடையாளத்தை கொடுக்கணும். அடையாளத்தை கொடுத்துட்டாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க படிக்கணும். கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் பொழுது, கவனிச்சிங்களா? Here comes the message. வெளிப்பாடு எப்படின்னா, செகண்ட் கமிங். சொல்றாங்க, டெஃபினட்டா உங்களை காப்பாற்றுவோம், டெஃபினட்டா உங்களை ஆசீர்வதிப்போம், நான் ராஜ்யத்தை பிடிப்போம், நான் நன்மையை பெற்றுக்கொள்வோம், உங்களையும் காப்பாற்றுவோம், நீ சொன்ன லிஸ்ட் பிரகாரம் எல்லாரையும் காப்பாற்றுவோம். ப்ரொவைடட் நான் கொடுத்த அந்த ரெட் துணியை உன் துணியில கட்டிருக்க வேண்டும். அந்த சிலுவையின் ரத்தத்தை நீ உன் இடத்துல, உன் வீட்டு மேல, உன் குடும்பத்தினுடைய இந்த வீட்டு மேல நீ போட்டு அடையாளம் போட்டு வச்சுக்கணும். அந்த அடையாளம் போட்டு வச்சிருந்தா ஒரு நாள் வரும், கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆண்டவர் ஒரு வருகையை கொடுப்பார். எங்கள் ஆண்டவர் கர்த்தர் எங்களை 2ஆம் வருகையில எடுத்துக்கொள்ள போகிறார். அது எங்களுக்கு நிச்சயம் தெரியும். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில நாங்கள் கொடுத்த அந்த ரெட் துணி, அந்த சிலுவை, அந்த ரத்தம், அந்த ஒரு ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அந்த அடையாளம் உனக்குள் இருந்தால், உங்க வீட்டு மேல இருந்தால், நீங்களும் காப்பாற்றப்படலாம். நாங்கள் தயையும் சத்தியம் பாராட்டுவோம். உங்களுக்கு தயையும் சத்தியத்தையும் பாராட்டுவோம். எனக்கு ஒவ்வொரு விசுவாசியும் சரி, அல்லது நீ அங்கிருந்து இங்க வர்ற விசுவாசியா இருந்தாலும் சரி, அல்லது இங்க இடத்துல இருக்கிற விசுவாசியா இருந்தாலும் சரி, உனக்கு செகண்ட் கம்மிங்ல இடத்தை கிடைக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah. What a great message it is. Ruth, she is a foreign widow. பரதேசத்து ஒரு ஸ்திரீ, மோவாபிய ஸ்திரீ, மோவாபியரிலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்திரீ, தேவ அன்பு தெரியாதவள், தேவனை குறித்த ரகசியம் தெரியாதவள், தேவனை குறித்த சத்தியம் தெரியாதவள், தேவனை குறித்த அருகதை இல்லாதவள், பக்தி இல்ல, பாசம் இல்ல. ஆனால் இந்த கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய அந்த கோட்பாடுகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற தன்னைத்தானே ஒடுக்கி மெல்ட் ஆகி பூர்ணமா அவங்க மேல அப்படி இறங்கிட்டான். இன்றைக்கு கர்த்தர் தெளிவாக அந்த அம்மா மேல, மோவாபிய ஸ்திரீ இருந்தாலும் கர்த்தர் மனமாற்றத்தை கொடுத்து ஒரு ஃபாரின் லேடி, ஃபாரின் யங் லேடி
சின்ன வயதுள்ள ஒரு விதவை இன்று கர்த்தருக்கு முன்பாக ஒரு கிறிஸ்தவ ஜபத்தினாலும் கிறிஸ்தவ உபாசத்தினாலும் கிறிஸ்தவ கோட்பாடுகளால் திருந்த முடியுமானால் இட் இஸ் பாசிபிள். ஹல்லேலூயா, இட் இஸ் பாசிபிள். ஹல்லேலூயா. இப்படி திருந்தப்பட்ட ஒருவள் சொல்லுகிறார், போகும் இடம் உன்னை நம்பிட்டேன் நானே, நீ போற இடம் என் இடம், நீ தங்குற இடம் நான் தங்குறேன், உன்னுடைய ஜனம் என் ஜனம், தேவன் நீ மரணம் அடையணும் நானும் மரணம் அடையணும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. சுவாசியே சுவாசியே. சில நேரத்தில் நம்ம எல்லாருமே உலக பிரகாரமா ஏட்டிக்கு போட்டி, ஐயோ மாமியாரோ மருமகளோ இவ்வளோ இவ்வளோ தேவையில்லாதெல்லாம் பேசி ஆண்டவருடைய வாயை கலப்புறாங்க, ஆவியானவருடைய வாயை கலப்புறாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது, நமக்கெல்லாம் அதெல்லாம் அசிங்கம். குடும்பங்கள் எல்லாம் ஒன்று, ஜனம் ஒன்று, அபிஷேகம் ஒன்று, ஞானஸ்நானம் ஒன்று, கம்யூனியன் ஒன்று, ஒரே ரத்தம், ஒரே பிளட், ஒரே சரீரம். வித்தியாசம் வரக்கூடாது. ஆனா பெண்ணான்ற கூட வித்தியாசம் வரக்கூடாது. அப்படி இடத்துல நம்ம தேவையில்லாத பேசி இன்றைக்கு ஆண்டவருக்கு கோபத்தை வர வைக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை, இந்த ஸ்திரீ அதுக்கு வெளி வழக்கல்ல. நான் என்ன செய், நான் உன்னோட கூட இருப்பேன். எவ்வளவு அழகா ஒரு ஃபாரின் லேடி, ஒரு ரட்சிப்புகள் இல்லாத ஒரு ஸ்திரீ எவ்வளவு தூரத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லாஸ்டா சொல்றேன், லிட்டில் சர்வன்ட் கேர்ள், நாகமான் வீட்டில் இருந்துதான ஒரு சின்ன அடிமை பெண், இஸ்ரவேலில் இருந்து எல்லா ஜனங்களும் பொறுக்கி தூக்கி ஓடியாந்தாங்க. அதுல ஒரு குழந்தையும் தூக்கி நட்டுக்கிறாங்க. யூஸ்வலா குழந்தைய தூக்கி வருவாங்க, வாலிபர் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் நல்ல வேலை செய்யறவங்களும் எடுப்பாங்க, மற்றவங்களெல்லாம் சாவடிச்சிருவாங்க. ஆனா ஒரு குழந்தை அது எப்படி தப்பிச்சுன்னு ஓடியாந்துச்சுன்னு தெரியல, சின்ன குழந்தை ஓடியான்ட்டுக்குது. இப்ப வந்தது மார்க்கெட்ல போய் பார்த்துருப்பாங்க, ஒரு பொண்ணை கூட வித்தாங்கோ. ஏன்னா அந்த காலத்துல இப்ப ஆடு மாடு விற்கிற மாதிரி அந்த மனுஷரு விற்கிறதுக்கு மார்க்கெட் இருந்துச்சு அந்த காலத்துல. அதனால அந்த பொண்ணும் அந்த இடத்துல இருந்திருக்குது. அதனால ஒரு குடும்பம் போயிட்டு அதை வாங்கினாங்க. இவன் ஒரு லெப்டினன்ட் ஜெனரல், அவன் பெரிய, அதாவது ஒரு நல்ல ஒரு மிலிட்டரி ஆள், வீட்டில் வேலை செய்யுது. யார் அது? இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அங்கிருந்து இஸ்ரவேலிலிருந்து துரத்தப்பட்டு தூக்கி கொண்டு வரப்பட்ட ஒரு கைதிகளிலே, எக்ஸைல் கைதிகளிலே ஒரு சின்ன குழந்தை தான் இந்த ஒரு சின்ன பொண். நாகமானுடைய வீட்டில் வேலை செய்யறாங்க, வேதனையை பார்க்கறாங்க, துக்கத்தை பார்க்கறாங்க, சூழ்நிலையை பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேன், ஒரு எலியும் புலியை பத்தி உங்களுக்கு எக்ஸாம் சொல்லி இருக்கிறத விட இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க. இது வரைக்கும் நம்ம யோசிக்கல. ஒரு நாகமான் பெரிய ஆளா இருந்தா கூட நல்ல வேலையாச்சு. ஆனால் ஒரு சின்ன பெண், மதிப்புக்கும் மரியாதைக்கும் இல்லாத ஒரு சிறிய பெண் இன்று நாங்க ஜெபிக்கிற அந்த ஊருக்கு, நாங்க துதிக்கிற அந்த ஊருக்கு, எங்க ஜெபிக்கிற அந்த பெரிய ஐயா இருக்கிற ஊருக்கு, அந்த ஊருக்கு போனா நல்லமா இருக்கும். ஏன்னா அவர் போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே போதும், அவருடைய எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் மாறிடும் அப்படி சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லுது. அப்பா கிட்ட சொல்லல, அம்மா கிட்ட சொல்லுது. மன வருத்தப்படுத்தல, யாரையும் துக்கப்படுத்தல, அவங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தல அந்த பொண்ணு. அவங்களுடைய தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றனால அகங்காரத்தோடு கூட பேசல அந்த பொண்ணு. குவைட்டா அந்த அம்மா கிட்ட சொல்லாமா, கொஞ்சம் அவர் போனா நல்லா இருக்கும், அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு சுகாயிடும். இவ்வளோ டிராமா, எவ்வளோ கதை. கட்சி அவன் போயிட்டு அந்த இடத்துல எப்படி பண்றான். ஆனால் 7 தரம் தண்ணீர். என்னைக்கு நான் கவனிச்சிங்களா? நம்மளும் குளிக்கிறோம், நம்மளும் மூஞ்ச கழுவுறோம், நம்மளும் கை கழுவுறோம். கொரோனாக்கு அப்புறம் கையை கழுகுந்த மாதிரி தான் இருக்குது. ஐயோ கொரோனா வந்துச்சு, இப்பெல்லாம் எப்பா பாரு கை கழுவுறதா ஆயிப்போச்சே அப்படின்ற சூழ்நிலை எனக்கே வந்துச்சு. ஆனா இங்க கவனிங்க, அந்த தண்ணீர் காலாகாலமா யூஸ் பண்ணியிருந்தா கூட இன்றைக்கு அந்த தண்ணீர் நாகமானுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாறுது. தண்ணீர் ஒருவேளை ஒரு மனுஷனுக்கு சாதகமா மாறுதுன்னா அது நாகமானுக்கு தான் உத்தமம். தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது மாம்சம் சிறு பிள்ளை போல மாம்சம் போல மாறியவன் சுத்தமானான். வசனம் என்ன சொல்லுது? சுத்தமானான். ஆவியிலே சுத்தமானான், சரீரத்தில் சுத்தமானான், தன்னுடைய எண்ணத்திலே சுத்தமானான். ஹல்லேலூயா. அவனுடைய பக்தியிலே சுத்தமானான்.
ஒரு வாட்டர் கேன் சேஞ்ச், a small girl can change. நீ விடுதலை ஆக முடியாம ஒரு கைதியான ஒரு சின்ன பெண்ணா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை பயன்படுத்தி ஒரு பெரிய தலைவனையே விடுதலை பண்ண முடியும். ஹல்லேலூயா. விடுதலை பண்ண முடியும் என்று சொன்னால் நீ சின்ன பெண் என்று நினைக்காதே. அதாவது எக்ஸைல்ல இருக்கிறதான விடுதலை அது என்னைக்கா இருந்தாலும் கைதி தான். என்னைக்கா இருந்தாலும் அவர் புறக்கணிக்கப்பட்டவள் தான், அவர் இஸ்ரவேல் ஜனம். அதனால இந்த இடத்துல முடியவே முடியாது. டெஃபினெட்லி அவள் கடைசி வரைக்கும் அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப்ல தான் இருப்பான் அந்த குழந்தை. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் மூலமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தை கர்த்தர் செய்து முடிச்சார். லாஸ்டா சொல்ல விரும்புறேன், இந்த எஸ்தர் ஆர்ஃபன் எக்ஸைல் கேர்ள் ஃப்ரம் பர்ஷியா, பர்ஷியாவிலிருந்து தனக்கு யாருமே இல்ல அனாதியாய் சிறிய தகப்பன் காப்பாத்தி ஒரு அனாதியாய் தன்னை வளர்த்து கொண்டு வந்த ஒரு ஃபாரின் கேர்ள். எக்ஸைல், ஷீ இஸ் ஆல்சோ எக்ஸைல். கடத்தப்பட்டவள். இன்னைக்கு சிறிய தகப்பன் அவரை பத்திரமா வச்சு எப்படியோ காப்பாத்தலான்னு ஒரு பொண்ணை, வாலிப பொண்ணை காப்பாத்துறார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ராஜாவுக்கு வேண்டிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ள ஒரு மகளாய், ஒரு ராணியாய் தேவைப்பட்டால், என் ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு பர்ஷியாவிலிருந்து துரத்தி கொண்டு வரப்பட்ட தாயின் தகப்பனும் யாருமே உதவி இல்லாத ஒரு அனாதை ஆர்ஃபன்ட் எக்ஸைல் கேர்ள், அதாவது புறக்கணிக்கப்பட்ட, துரத்தப்பட்ட, வேற ஒரு ஊர்ல இருந்து கொண்டு வரப்பட்ட இன்றைக்கு ஒரு தகப்பன் காப்பாற்றி அந்த அம்மாவை ராணியாக மாற்ற முடியுமா? அது தேவனால் மட்டும்தான் ஆகும். உன்னுடைய வாழ்க்கை சோர்ந்து போயிருக்கிறதா? தகப்பன் தாயினுடைய உதவி கூட இல்லாம போயிடுச்சா? இன்றைக்கு யாருமே உனக்கு சொல்லிக்க ஆள் இல்லையா? அல்லது நீ துரத்தப்பட்ட, வேறு கடத்தப்பட்ட ஒரு ஸ்திரியாக இருக்கிறாயா? ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியுமா? எந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போய் வைக்க முடியும் என்றால், ஜஸ்ட் ஆண்டவராகிய ஆகாஸ்வேர் உள்ளத்திலே தேவன் கிரியை செய்து, ஹல்லேலூயா, ராஜ மேன்மை கிடைக்க கர்த்தர் உதவி செய்த கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராஜ மேன்மை, ஹல்லேலூயா, ராஜ மேன்மை கிடைக்க அளவுக்கு கர்த்தர் உதவி செய்தார் அல்லவா? கர்த்தருடைய பிள்ளையே, மொர்தெக்காய் சொல்றாரு, நீ இப்படிப்பட்ட காலத்துல உதவியா இருக்கும்படி கர்த்தர் உன்னை ராஜ மேன்மை கொடுத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? அதுக்காகத்தான் கர்த்தர் இந்த லெவலுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்துட்டார் என்னவோ. என் மகளே, இந்த டைமுக்கு என்ன செய்யணுமோ அதை நீ கரெக்டா செய் அப்படின்றாரு. அந்த அம்மாவுக்கு ரோஷம் வருது. 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம். வேற ஒன்னும் செய்ய முடியாது சார், வேற ஒன்னும் செய்ய முடியாது. ராஜா கிட்ட போனோம்னா கெஞ்சணும், வரலாமா, பேசலாமா, பேசணுமே. நீ நாத்த பெரிய பேசுறது, நான் தானே ராஜாங்கத்தை நடத்துறேன், நீ நாத்துக்கு பேச, உன் பேச்சு என்கிட்ட கேட்கணும், உன் ஆலோசனை, இதான் ராஜாங்களுடைய கதை. ஆனாலும் இந்த இடத்துல மீறி, சட்டத்தை மீறி நான் ராஜாவிடத்துல போவேன். ராஜா என்னை, அந்த வார்த்தையை நீங்க படிக்கணும், அப்படியே மெல்ட் ஆயிடுங்க. ராஜாத்தியே, அந்த ராஜா பேசுற பேச்சு பயந்துக்குன்னு உபவாசம் எடுத்துட்டு போகுது. ஆனா இன் டர்ன் ஆப்போசிட்ல தான் நடக்குது. எப்படின்னா, ராஜாத்தியே, என்ன உன் மனசுல இருக்குது, என்ன உனக்கு ஆசை, உனக்கு என்ன பிரியம், உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புற, எவ்வளவு அழகான ஒரு சூழ்நிலை கர்த்தர் கிரியேட் பண்றாரு. ஹல்லேலூயா. ஆர்ஃபன் கேர்ள், நோ ப்ராப்ளம். உனக்கு தாய் தகப்ப இல்லை, ஒரு அனாதி, உனக்கு ஆதரவு இல்லை, நோ ப்ராப்ளம். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக ராஜமேன்மை கொடுக்க முடியும், ராஜமேன்மை கொடுக்க முடியும். சுவாசியே, ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர், உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர், உன்னை நேசிக்கிற கர்த்தர், எதை கொண்டாகிலும் கர்த்தர் உன் வாழ்க்கையை மேம்பட செய்வார். எதை கொண்டாகிலும் உன்னுடைய வாழ்க்கையை மேம்பட செய்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை கொண்டாகிலும் உன்னை உற்சாகப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி ராஜமேன்மை கொடுக்க தேவனால் முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உன்னை ஒருபோது கைவிட மாட்டார். தேவனுக்கு முன்பாக எப்போது நிற்கத்தக்கதாக, எப்பொழுது ஜபத்தில் இருக்கத்தக்கதாக, எப்பொழுதும் கவனத்தோடு இருக்கத்தக்கதாக தெரிந்து கொண்ட கர்த்தருக்கு முன்பாக நம்ம இன்னும் தாழ்த்தலாமே. கர்த்தருடைய கண்கள் தயவு கிடைப்பதாக.
அழைத்த தேவன் முன்னுள்ளவர், உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னை அற்புதமாகவே நடத்துவார். கர்த்தர் உன்னை அற்புதமாக நடத்துவார். சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மென்மையாய் வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.